கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன். ஐயோ, மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன். மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா? எப்படி? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? கடவுள் உச்சத்தில் இருக்காரு. கடவுள் பிரிச்சார். மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும். அப்படியே கீழே கொண்டு வந்தார். அந்த உணர்வு, பொருள், அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும். அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி. இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும். ஆனால் அன்பே எங்கள் பாதை, அறிவே எங்கள் பயணம், அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்கி. மதன் கார்கி உணர்ந்து செயல்படுவார். எந்த இடத்தில் விஞ்ஞான சொற்கள் இட வேண்டும், எந்த இடத்தில் இலக்கிய சொல் பெய்ய வேண்டும், எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும், எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும், எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும். ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கான பாட்டு. குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும். அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் கார்கியை பாராட்டுகிறேன். நண்பர்களே, மரஞ்செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே. இதற்கு முக்கியமானது, இயற்கையின் பரிணாம கொள்கை மாறாமல் இந்த 4 வரிகளும் இருக்கின்றன. நண்பர்களே, மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள். இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள். மரஞ்செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோ பூமியின் மேலே. பரிணாமத்தினுடைய வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மரஞ்செடி கொடிகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே என்றிருந்தால் அது பரிணாம பிழை. பரிணாமத்தின் வரிசை அந்த நிறையில் இருக்க வேண்டும் என்றுதான். முதலில் தாவரங்கள், பிறகு பூச்சிகள் பறவைகள், பிறகு விலங்கினம் மீனினம், பிறகு குரங்கு, பிறகு மனிதன் என்ற பரிணாம வரிசையில் இந்த பாடலை, இந்த 4 வரிகளை எழுதியிருப்பதற்காக மதன் கார்கிக்கு டார்வின் சார்பில் நன்றி சொல்கிறேன்.